காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். கால் பாதங்கள்ல ஏற்படக்கூடிய எரிச்சல் எதனால ஏற்படுது? ஸோ இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ நம்ம உடல்லையே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லா உறுப்புகளுமே பார்த்தோம்னா கால் பாத நரம்புகளோட தொடர்பு இருக்கக்கூடியது தான். ஸோ இதனால தான் பார்த்தோம்னா நம்ம கால் பாதங்களுக்கு அதிகமாக ப்ரெஷர் கொடுக்கறது, சில புள்ளிகள் வர்ம புள்ளிகளை நம்ம ஆக்டிவேட் செய்யும் பொழுது நம்ம உடல் உறுப்புகள் உள்ளுறுப்புகள் பலப்படுது. அந்த மாதிரி சிகிச்சைகளும் நமக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான கால் பாதங்கள்ல உடலோட மற்ற உறுப்புகள் ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் நமக்கு கால் பாதங்கள்ல அது தெரிய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு இந்த கால் பாத எரிச்சல் எதனால ஏற்படுது? இப்போ இதற்கு கால் பாத எரிச்சல் இருந்தா நம்ம ரொம்ப கவனம் செலுத்தி என்னென்ன உணவு முறைகள் எடுக்கலாம், இல்ல எந்த மாதிரியான சிகிச்சை முறைகளை நம்ம எடுத்துக்கலாம்? இந்த கால் பாத எரிச்சல் இருந்தா சாதாரணமா விட்டுடலாமா? இந்த மாதிரி கேள்விகள் நிறைய இருக்கு. பொதுவாக இந்த சுகர் பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த கால் பாத எரிச்சல் என்ற பிரச்சனை இருக்குங்க. ஸோ நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாவே எனக்கு கால் பாதங்கள் உடனே எனக்கு காட்டி கொடுத்துரும், எரிச்சல் ஒரு மாதிரி திக்கு திக்குன்னு எரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கால் பாத எரிச்சல்லையுமே பார்த்தோம்னா கால்கள்ல முன்னாடி இருக்கக்கூடிய பகுதிகள், விரல்கள் இருக்கு இல்லையா, கால் விரல்கள், அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய பகுதி ரொம்ப அதிகமான எரிச்சல் இருக்கு, காலை கீழே ஊனவே முடியல, ஏதோ நெருப்பு மேல வச்ச மாதிரியோ அனல்ல ஏதோ கால் வச்சிருக்கிற மாதிரியோ எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கால் பாதங்கள்ல எரிச்சல் இருக்குன்னா, ஸோ நமக்கு சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் நம்ம பெரிஃபரல் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதிக அளவு நம்ம ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகரிக்கும் பொழுது நம்ம உடல்ல நரம்புகளும் பாதிப்பு ஏற்படுது இல்லையா? ஸோ நரம்புகள் பாதிப்பு ஏற்படும் பொழுதுதான் இந்த மாதிரி கால் பாத எரிச்சல் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ இதற்குமே சித்த மருத்துவத்தில் நிறைய தீர்வுகள் இருக்கு. இதை தொடர்ந்து பார்த்தோம்னா நம்ம கால்கள்ல ஏதாவது பூஞ்சை தொற்று இருக்குன்னா, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், ஸோ ரொம்ப நாளா நமக்கு ஏதாவது ஒரு கால் பாதத்துல கால் ஆணி இருக்கலாம், காலில் சின்ன சின்ன வெடிப்புகள் இருக்கலாம். ஸோ கிராக்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு, நம்ம பார்த்துருக்குறோம் கால் பாதங்கள்ல வெடிப்புகள். ஒரு சிலருக்கு அந்த குதிகால் பகுதியில் மட்டும் வெடிப்பு இருக்கும், இல்லை ஒரு சிலருக்கு கால் பாதம் முழுவதுமே வெடிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுல என்ன ஆகும்னா அடிக்கடி அந்த தொற்று கிருமிகள் உள்ள போக ஆரம்பிச்சு இதனால நமக்கு பூஞ்சை தொற்று ஏற்படவும் அதனால கால்கள்ல எரிச்சல் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. இதை தொடர்ந்து கால் ஆணி அப்படின்ற ஒரு பிரச்சனை. ஸோ காலில் கான் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கால் ஆணி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் கால் பாதத்துல எரிச்சல் ஏற்படலாம். விட்டமின் பி குறைபாடு, கால்சியம், விட்டமின் டி, இது குறைபாடு இருந்தாலும் நம்ம உடல்ல பார்த்தோம்னா இந்த மாதிரி கால் பாதங்கள்ல எரிச்சல் ஏற்படலாம். குடல் பகுதியில நிறைய கழிவுகள் இருந்தாலும், குடல் கழிவுகள் சேர சேர, இல்லை நமக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கு, மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கால் பாதங்கள்ல எரிச்சல் ஆனது இருக்கும். ஸோ ஒரு சிலர் பார்த்தோம்னா ரொம்ப நாளா சில மருந்துகளை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஸ்டீராய்டு சார்ந்த மருந்துகள் எடுக்கிறதோ, இல்லை அதை தொடர்ந்து சில மருந்துகள் நம்ம எடுக்கும் போதோ கால் பாதங்கள்ல அதிகமான எரிச்சலானது ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போ இந்த கால் பாத எரிச்சல் இதுல ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா கால் பாதங்கள்ல சின்ன சின்ன கொப்புளங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எதனாலனே தெரியலங்க, அதிகமான உஷ்ணத்தினால வருதா அப்படின்னும் தெரியலன்னு சொல்லுவாங்க. நம்ம உடல்ல பித்தம் அதிகரிக்கும் போது சில அறிகுறிகள் தெரியும். ஸோ உடல் ரொம்ப உஷ்ணமா இருக்கிறதோ, இல்லை நம்ம ஸ்கின்ல ஒரு ட்ரைனஸ் இருக்கிறது, கண்கள் மஞ்சள் நிறத்துல இருக்கிறது, கால் பாதமும் எரிச்சல் ஏற்படும். அப்போ பித்தம் அதிகரிச்சாலும் நமக்கு கால் பாத எரிச்சல் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ பித்தம் அதிகரிக்கும் பொழுது வெடிப்புகள் இருந்தாலும், கால் பாதங்கள் அதிகமான ஒரு வெடிப்பு ஏற்படுறது, நரம்புகள் பாதிப்பு ஏற்படுறது, கால் பாதங்கள்ல எரிச்சல் இருக்கிறது, இந்த அறிகுறிகள் எல்லாமே நம்ம உடல்ல பித்தம் அதிகமாகும் போது ஏற்படக்கூடியதுதான். ஸோ இதையுமே நம்ம கவனமா பார்த்துக்கணும். இப்ப கால் பாத எரிச்சல் இருக்குன்னா முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது பிளட் சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்ட்டு இமிடியேட்டா செக் பண்ணி, அப்போ சுகர் லெவல் அதிகமா இருந்துச்சுன்னா அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கும் போது அதற்கான சிகிச்சைகளை நம்ம சரியான முறையில எடுக்கணும். அதாவது பார்த்தோம்னா கால் பாத எரிச்சல் இருக்கு அப்படின்னாவே தினம்தோறும் நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தா நல்ல ரிசல்ட் இருக்கும்.
தினம்தோறும் இரவு நம்ம வந்து தூங்குறதுக்கு முன்னாடி கால் பாதங்கள்ல கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீர்ல வைக்கணும். இப்போ வச்சுட்டு இதுல கொஞ்சம் எலுமிச்சை சாறு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எப்சம் சால்ட் சேர்த்துணும். இல்ல மஞ்சள் பொடி அல்லது திரிஃபலா சூரணம் சேர்த்து நம்ம கால் பாதங்களை அதிலே வச்சிருக்கணும். ஸோ தண்ணீர்ல ஒரு 15 நிமிடங்கள் வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இதை வந்து ஒரு காட்டன் கிளாத்ல நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கால் பாதங்கள்ல படிகார நீர் அப்படின்னு சித்த மருந்து ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து நம்ம உடல்ல பல வகையான பிரச்சனைகளுக்கு உதவுது. இந்த படிகார நீர் நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா காட்டன்ல கொஞ்சம் தொட்டு கால் பாதம் முழுவதுமே நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஸோ கால் பாதம் முழுவதும் அப்ளை பண்ணும்போது அந்த எரிச்சலானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ தினம்தோறும் கிட்டத்தட்ட ஒரு 10 இருந்து 15 நாட்கள் நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணும்போதே கால் பாதங்கள்ல இருக்கக்கூடிய எரிச்சல் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 15 நாட்கள் இதை ஃபாலோ பண்ணும்பொழுதே நம்ம கால் பாத எரிச்சலானது குறைய ஆரம்பிக்கும். இதுல முக்கியமா பார்த்தோம்னா கஸ்தூரி மஞ்சள் நமக்கு பயன்படுது. விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய்ன்னு சொல்லும்போதே நமக்கே தெரியும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல வகையான உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு விளக்கெண்ணெய் நமக்கு பயன்படுது. ஸோ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் எடுத்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் அந்த விளக்கெண்ணெயில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இரவு தூங்கும் போது அது கால் பாதங்கள்ல நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கால் பாதங்கள்ல தடவிட்டு இரவு தூங்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கால் பாதங்கள்ல இருக்கக்கூடிய அந்த எரிச்சல், ஒரு சிலருக்கு அதிகமான பித்தத்தினால் இருக்கக்கூடிய வெடிப்பு நமக்கு குறைய ஆரம்பிக்குது. தொடர்ந்து இதை பண்ணும்போது கால் பாத எரிச்சல் குணமாக ஆரம்பிக்கும். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா நெல்லி கற்பம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. ஸோ மலை நெல்லிக்காய் கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லது. இல்லைன்னா சாதாரண நம்ம வந்து நெல்லிக்காய் பவுடரை நம்ம எடுத்து அதை வந்து பயன்படுத்தலாம். நெல்லி கற்பமாக பயன்படுத்தலாம். இது எப்படின்னா நெல்லி கற்பம்னா நெல்லிக்காய் பொடி இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம எடுத்துக்கணும். ஸோ நெல்லிக்காய் பொடி எடுத்துட்டு தூதுவளை சாறு விட்டு நல்லா கலந்து வெயில வச்சு நம்ம பயன்படுத்தணும். இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா தினந்தோறும் காலை இரவு 2 வேளையும் நம்ம வெந்நீர்ல கலந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீர்ல கலந்து நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான பித்தம் குறைந்து கால் பாத எரிச்சல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகிட்டே வர ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு வந்து தாங்கவே முடியலங்க, ரொம்ப எரிச்சல் இருக்கு, சுகர் அதிகமாயிடுச்சான்னு தெரியல, பித்தம் அதிகமாயிடுச்சான்னு தெரியல அப்படின்னு சொல்றா. எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு நமக்கு இந்த நெல்லிக்காய் கற்பமானது பயன்படுது. ஸோ தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது கால் பாத எரிச்சல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அருகன் கிழங்கு குடிநீர் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. இதையுமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அருகன் கிழங்கு குடிநீரும் தினமும் காலை இரவு 2 வேளையும் நம்ம கஷாயமாக ஒரு 60 80 ml கஷாயம் தினம்தோறும் குடிக்கும்போது கால்பாத எரிச்சல் வந்து நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இதை தொடர்ந்து குடல் பகுதியில் கழிவுகள் இருந்தாலோ இல்லை நம்ம அதிகமான ஏதாவது மருந்துகள் எடுத்து அதனோட சைடு எஃபெக்ட்ஸாக கூட நமக்கு கால்பாத எரிச்சலானது ஏற்படலாம். ஸோ இதை சரி செய்யறதுக்கும் இந்த அருகன் கிழங்கு குடிநீர் அப்படின்றத நம்ம பயன்படுத்தும் பொழுது கால் பாத எரிச்சல் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவில் கால்பாத எரிச்சல் இருந்தால் எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத பார்த்தோம். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.